ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 9. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பறந்து போய் ஒரு லொக்கேஷனை ரீச் பண்ணுவாங்க. அங்கே மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் கிராண்ட் மாஸ்டரையும் கொல்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச கிராண்ட் மாஸ்டர் அங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் ஒரு பேட்ச் மாதிரி ஒன்றத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அங்கே போன உடனே நம்ம ஹீரோயின் 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சீல் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நுழைஞ்ச உடனே அந்த பேட்ச் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சிடும். அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். உடனே நம்ம ஹீரோயினை வா டெமான், நீ வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாரும் பேசும்போது இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓட ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். அப்போது ஒருத்தங்க அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் சும்மா கையை காட்ட அந்த பவர்ஃபுல்லாக அவங்கள வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயின் அப்படியே அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினோட மாஸ்டருக்கே ஒன்றும் புரியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சடனாக ஷாக் ஆகி நிற்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே வந்து பறந்துட்டுருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அலை மோதி அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது அப்பாடா கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் பக்கத்தில் போயிட்டு எனக்கு எப்படி இவ்வளோ பவர்ஃபுல் வந்துச்சுன்னே தெரில, நீங்கள் எனக்கு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் சரி வா போகலாம் அப்படிம்பாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது சாவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறக்கிற கப்பல் வந்துட்டு இருக்கும். அந்த கப்பலில் நிறையா பொண்ணுங்க டான்ஸ் ஆடலாம் ஆடிட்டுருப்பாங்க. அது ரொம்ப அழகான ஒரு கப்பலாக இருக்கும். அது மாஸ்டர்ஸோட நிறைய கும்பலாக இருப்பாங்கல்ல மாஸ்டர்ஸ், அவங்களோட ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க எப்படியாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும், கொன்னுட்டு நம்ம அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அங்கே சடனாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கப்பலே ஒரு மாதிரி ஷேக் ஆகும், யாரோ வர்ற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை அப்படியே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி தரன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இந்த பேலஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஒருத்தங்களை கொல்றதுக்கு கரெக்டான பிளேஸ் தான் இது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க உடனே சொல்லுவாங்க இல்லை உங்கள் கையில் கரப்பட தேவையில்லை, நீங்கள் சொல்லுங்கள் நானே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அப்படியே ஒரு கை அசைச்சு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் அங்கேயே விட்டுட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின் அப்பாவே வந்து கேட்பாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, என்னை மட்டும் இங்கே விட்டு போகிறீங்க, தனியாக நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அழகாக சிரிப்பு வரும். சிரிச்சிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். செம்ம ஜாலியாக உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்துல அப்பியர் ஆவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்கெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டெமான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோரமாக கொன்ன மாதிரி ஒரு கதையை பில்டப் பண்ணி விடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அதை கேட்குற எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். சரி, அந்த மாஸ்டர் மட்டும் நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஹீரோயினை கொண்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப கோவமாக வந்துட்டு எல்லாரையும் கெஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கேருந்து எல்லாரும் அடிப்பட்டதோடு அப்படியே எஞ்சி கிளம்பி வெளில போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் மட்டும் மண்டி போட்டுட்டு ப்ளீஸ் நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு தப்பான பொண்ணாகவே இருந்தாலும் அவங்களோட பாடியை மட்டும் கொடுத்துடுங்க, நான் அட்லீஸ்ட் ஒரு நல்ல அடக்கமாவது செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே அதான் மொத்தமாக எரிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே நீ என்னத்தை நல்லடக்கம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் ரூம் புக் பண்ண மாதிரி அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உண்மையிலே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிட்டுருக்கும். அப்போது அந்த கப்பல்லேருந்து ஒரு பொண்ணை தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு ஆமாம் எங்கள் இடத்துக்கு வந்தாங்க கிராண்ட் மாஸ்டர், அதுவும் ஹீரோயினை ரொம்ப வந்துட்டு கொடூரமாக கூப்பிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக கொண்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு அங்கே ஒரு லேம்ப்லாம் எழியும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினோட லேம்ப் அணைஞ்சு போச்சு, ஸோ சோல் கூட மிச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு தப்பான மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஐடியா வரும். இங்கே பாருங்கள் எத்தனை தடவை ஹீரோயினை வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் காப்பாற்றிருக்காங்க, நம்மளெல்லாம் அடிக்கும்போது கூட கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்ற தான் செஞ்சாங்க, நம்ம இன்னுமே நம்ப முடியாது நம்ம ஹீரோயினை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால யாராவது போயிட்டு துப்பு தொலைக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே அங்கே போகிறதுக்கு தைரியம் இருக்காது. உடனே வந்துட்டு நம்ம நல்ல மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பையனை கூட காப்பாற்றிருப்பாங்கல்ல கிராண்ட் மாஸ்டர், அவங்க உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த கெட்ட மாஸ்டர் வந்துட்டு உங்களை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இந்த சைட் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அழகாக தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு நினப்பில் வரும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த உலகத்தில் யாரையுமே எனக்கு தெரியாது, என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஞாபகத்தில் வந்துட்டு அப்படியே அழகாக பார்த்துட்ருப்பாங்க நம்ம ஹீரோயினை. இதுக்கு நடுவில் துப்பு தொலைக்கிறதுக்காக அந்த 2 பேர் வந்திருப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னே கிராண்ட் மாஸ்டர் செம கோவமாக உட்காந்துருக்க மாதிரி கையில் நெருப்போடு உட்காந்துட்டு இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு சாம்பல் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, இல்லை அந்த ஆத்மாவோட இது மட்டும் இவங்க கொஞ்சம் ட்ரேஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால உங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே நக்கலா, ஓ உனக்கு அவ்வளோ வேலை இல்லாமல் இருக்கியா, அப்போ இதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண சொல்லிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரூலிங்க்கு வந்துட்டு இந்த விஷயமே தெரியாது. இந்த விஷயத்தை தன்னோட அசிஸ்டன்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆவாங்க. அந்த டைம் பீரியடில் நம்ம ஸ்னேக் பாபு அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸ்னேக்கை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு செம ஜாலியாக இருக்கும். அவங்க பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோயினை கொண்டுட்டாங்களா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், மோஸ்ட்லி கொண்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு அவங்க எங்கே வச்சுருக்காங்கலாம் தெரியாது, ஆனால் கொண்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லிடும்போது உடனே நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ரூலிங் நீங்கள் வந்துட்டு அடிக்கடி இங்கெல்லாம் வராதிங்க, இங்கே பையன்லாம் வரக்கூடாது இல்லையா அப்படிங்கும்போது நம்ம ஸ்னேக் வந்துட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு என்னோட சர்வெண்ட்டாக நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது, என்னை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் பையன் அடிக்கடி வரான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுல்ல அப்படிங்கும்போது, என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ட்ரெயின் ஆனவங்க, உங்ககிட்ட நான் என்னத்தை சொல்லித்தரேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ தானே ஸ்னேக் பாபுலேருந்து ஹியூமனாக மாறி இருக்கேன், அப்போ மனுஷங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதையாவது சொல்லித்தரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்னேக் பாபு. உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூலிங் உடனே அவங்களோட பிளேஸ்க்கு அவங்களோட மக்களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இருக்க மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தது நம்ம ஸ்னேக் பாப்புக்கு ஒரே கஷ்டமாக போயிடும். இங்கே பாருங்கள், இவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம ஸ்னேக் பாபு. இதை ஒளிஞ்சிருந்துட்டு அந்த ரூலிங்கோட அசிஸ்டண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்னேக் பாபுவோட பேச்சை கேட்ட உடனே இம்ப்ரெஸ் ஆகி அவங்க, நான் உனக்கு மாஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் சொல்ல நம்ம ஸ்னேக் பாபுக்கு ஒரே ஜாலியாயிரும். அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்ம ஹீரோயின், என்னடா கிராண்ட் மாஸ்டர்லாம் ரொம்ப பெருசாக தெரியுறாங்க, எல்லாருமே பெருசாக தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு கண்ணாடியில் பார்த்தா அவங்க ஒரு குட்டி அனிமலாக மாறி இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது அனிமலாக மாற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து சண்டை போடும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே, நான் ஒன்றும் மாற்றலை, நீ ஆசைப்பட்டபடி தான் மாறி இருக்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அவங்க மாடர்ன் வேர்ல்டில் இருக்கும்போது இந்த நெட்டில் வந்துட்டு இந்த அனிமலை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால அந்த அனிமலாகவே மாற்றி வச்சுருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்னேக் பாப்பு வர கையில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு அனிமலை வச்சுருக்கதை பார்த்துட்டு, எங்கே இருந்துட்டு இந்த பெட் அனிமல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே, நீங்கள் என்ன பண்ணீங்க ஹீரோயினை, கொண்டுட்டீங்களா, கொண்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்களா. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர், இதை பற்றி இதுக்கு மேலே நீ ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா உன்னையும் கொல்ல தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதோட நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு, அவங்க நீங்கள் ஒரு பொண்ணை காணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு யூஸ் பண்ண திங்ஸ் இதெல்லாம் அப்படிங்கும்போது, சரி ஓகே இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் காமிச்சு எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடு, அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அறிக்கை விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புவாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, கெட்ட மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட பையனோட லவ்வர். அவங்க 2 பேருமே வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி அந்த பையன் சொல்லுவாங்க, நீ இங்கே இரு, உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, பத்திரமா இரு, கண்டிப்பாக நம்ம அப்பா நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கிளம்பி போக பின்னாடி பார்த்தா நம்ம கெட்ட மாஸ்டரே நிற்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ பாரு கிராண்ட் மாஸ்டர் உன்னை தேடுறாங்க தானே அப்படின்னா, இல்லை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு பின்னாடியே சுட்டு கொன்றுவாங்க நம்ம அந்த பொண்ணை. நம்ம ஸ்னேக் பாபு அந்த லேம்ப்பு, அந்த பொண்ணோட லேம்ப் வந்துட்டு அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர நம்ம கிராண்ட் மாஸ்டர், இந்த அணைஞ்சதுலேருந்தே என்னால் உயிர் பெழுத்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மேஜிக் பண்ணோன்னே அங்கே உயிரோடு இருக்கிற மாதிரியே வந்துடுவாங்க அந்த பொண்ணு. அவங்கக்கிட்ட கேட்பாங்க, உன்னை கொன்னவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னா, இல்லை நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இதெல்லாமே பண்ணேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பொண்ணு. அவங்க மூலமாக எல்லா விதமான உண்மைகளையுமே வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் தெரிஞ்சுப்பாங்க.
அந்த பொண்ணு சொன்னதை வச்சு நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு கெட்ட மாஸ்டரை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் பரவாயில்லையே நீ கூட பெரியவன் ஆயிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினோட பெட்டை காமிச்சோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த பெட் அனிமலை கூட்டிகிட்டே போய் அங்கே உட்காருவாங்களா. அப்போவும் நம்ம ஸ்னேக் பாபு கேட்பாங்க, இப்போவாது சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு கொன்னுட்டிங்களா அப்படின்னா. நான் கொல்லலைன்னா வேற ஒருத்தவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட நம்பியிருக்க மாட்டாங்க. உடனே அந்த குட்டி அனிமலாக இருக்கிற நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமே அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போவாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஏன் ஒரு வெக்கேஷன் போகக்கூடாது அப்படின்னா, பரவாயில்ல என்னை அனிமலாக மாற்றினா கூட நீங்கள் பெட்டு மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கிறீங்கல்ல, இது கூட ஒரு விதமாக ஜாலியாக தான் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கே ட்ரெஸ்ஸோடு வர்ற அங்கே வேலையாட்களுக்கு அவங்களையும் திரும்பி நீங்கள் சொல்லுவாங்களா, ஏன் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னா, இவங்களும் வந்துட்டு அந்த கெட்ட மாஸ்டரோட ஆளுங்க தான், இவங்க போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் சைலண்ட்டாக இருக்கீங்க, பெரிய ஆள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேச நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு லைட்டாக சிரிப்பு வரும். சரி ஓகே அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. நம்ம கெட்ட மாஸ்டர் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் அந்த அனிமல் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு சிட்டிக்கு போக அந்த சிட்டியை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே நம்ம ஸ்னேக் பாபுவும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. உனக்கு வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பாபு என்னையா சொல்கிறீங்கிற மாதிரி பார்க்கும்போது, இல்லை நான் இந்த அனிமல் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பாபுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். இத்தனை வருஷமாக கூட இருக்கேன் நான், என்னை விட்டுட்டு புதுசாக வந்த ஆளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு இன்ட்யூஷன் ஏதோ சொல்ல வரும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பாய்.